உங்களுடைய மேலான ஆதரவை இளம் தலைவர் ராகுல் காந்தியோடும் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய அன்பு தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆசீரோடும் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களின் ஆசீரோடும் இந்திய கூட்டணி ஓரணியாக இந்திய கூட்டணிக்கு தாருங்கள், இந்திய கூட்டணிக்கு தாருங்கள் என்று இந்திய கூட்டணி தலைவர்களும் ஓரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து மன்னிக்கு பின்னணி தயவுசெய்து இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஓரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் அன்னத்தை கடைபிடித்து மதசார்பற்ற ஜனநாயக சொல்ல வேண்டியதை சொல்லி பேச வேண்டியதை பேசி கைதாகிறதை பற்றி முடிவு பண்ணுவோம். நாம் அந்த விஷயத்தை காட்டப்படுகிறது. அதற்கு எல்லோரும் ஒன்றுபடுவோம். மின்துறையை விற்கிறார், பொதுத்துறையை விற்கிறார், பொதுத்துறையை விற்கிறார். அந்த இடம் என்று சட்டமன்ற எதிர்த்தார். போராட்டம் ரங்கசாமி நமச்சிவாயம், அதானி
அவரு அன்பு அன்பு இல்லைங்க அவர் மைக்கு 2000 யாரு வாங்கி கொடுத்தா அவன் வச்சுக்க அன்பு வச்சுட்டான் ஏன் அவரு அவரு ஏடா பொறுப்பேற்ற பிறகு தனியார் துறைகள் எல்லாம் பெரும்பகுதி வந்து நஷ்டம் சொல்லிட்டு ஊத்தி மூடிட்டாங்க. அதாவது பிளாஸ்டிக் சுதேசி பாரதி ஏறக்குறைய 19 கார்பரேஷன்ல இந்த அரசாங்கம் வந்த பிறகு தேதி இட்டு முடித்தாங்க. அதன் பிறகு நல்ல நிலையில ஓடிட்டு இருந்த காரைக்கால் துறைமுகத்தை தனக்கு வேண்டியவங்களை விற்கிறதுக்கோசம் அவரை மிரட்டி இன்னைக்கு வந்து அதானிக்கு அதை கொடுத்துருக்காங்க. 1000 கோடி ரூபாய் புதுச்சேரிக்கு வருமானம் வரக்கூடிய அந்த துறைமுகம் வந்து இன்னைக்கு வந்து வருமானத்தை இருந்து தனியாருக்கு தாராவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான கோப்புகள் அதுக்கான சட்டமன்றத்திலேயோ எந்தமே கிடையாது. இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் முதலமைச்சர் தெரியாம செக்ரட்டரியல் அதிகாரிகள் அதை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு டன்னு 100 ரூபாய், ஒரு டன் இறக்கிறதுக்கு 100 ரூபாய் குறைஞ்ச நிர்ணயத்தை பண்ணி அதை கொடுத்துட்டாங்க. அதே போல வந்து புதுச்சேரியினுடைய பெரிய பொக்கிஷமா இருக்கக்கூடிய அசோக ஹோட்டலை தனியார் மயமாக்கிறதுக்கு வேலை செஞ்சு வராங்க. தொடர்ந்து மின்துறை தனியார் மயமாக பல முயற்சி எடுத்தாங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாஜக ஏடிஎம்கே தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்து புதுச்சேரியுடைய புதுச்சேரி நம்மளுடைய உரிமை அது ஒரு காலம் தனியார் மயமாக்கூடாதுன்னு சொல்லிட்டு பந்த் நடத்தணும், போராட்டம் நடத்தணும், நீதி முழுக்க வந்து இரவு அந்த தீப்பந்தம் நடத்தணும். இந்த அரசு ஊழியர்லாம் மின்துறையில் இருக்க ஊழியர்கள் பார்த்துருக்காங்க. அதனால வந்து அரசாங்கம் பணிஞ்சு சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க ஒரு காலமாக இதை வந்து நாங்கள் தனியார் மயமாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அதானி குரூப் வந்து தங்களுடைய பிஸ்னஸ் இதில் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி துறைமுகத்தை பாண்டிச்சேரியுடைய மின்துறையை வந்து நாங்கள் 100% வந்து நாங்கள் எடுத்து ஷேரில் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆயத்த வேலையில் அவங்க செஞ்சுன்னு வராங்க. இது சம்பந்தமாக மின்துறை அமைச்சரை கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் நடக்கல, தவறான ஒரு பதிவை அவங்க அதானி குரூப் போட்டிருக்காங்க. நாங்கள் அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்வோம். யார் பேர்ல? அதானி பேர்ல இங்க இருக்கிற பிஜேபி மந்திரி வந்து வழக்கு செய்வோன்ற ஒரு காமெடியை சொல்லியிருக்காரு. இதை மீறி தொடர்ந்து வந்து அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து வருது. மின்துறையில் இருக்க அதிகாரிகள்லாம் வந்து புதுச்சேரி மக்களுடைய கோபத்தை கண்டு அஞ்சு இருக்கிறாங்க. உடனடியாக அவங்க திரும்ப பெறணும். எல்லாத்தையும் பொறுத்து கொண்ட நாங்கள் வந்து இந்த மின்துறை தனியார் மயத்தை பொறுக்க மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். புதுச்சேரியோட மின்துறை என்பது லாபகரமாக நடந்து கொண்டிருப்பது. கடந்த ஆண்டு லாபத்துக்கு கணக்கை காமிச்சிருக்கிறாங்க. அதோடு வந்து மிகப்பெரிய முதலீட்டில் அமைஞ்சிருக்குது. இப்போ 2-3 வருஷத்துல மட்டுமே ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய்
புதுச்சேரி அரசாங்களுடைய எட்டு அதில் வந்து செலவு செய்யப்படுகிறது. இவ்வளவு ரூபாய் பணம் செலவு பண்ணியிருந்தாலும் வெறும் 2000 கோடி 2500 கோடி என்ற மதிப்பீடு பெற்று வேற ஒரே ஒரு 30,000 கோடிக்கு மேல இருக்க மதிப்புள்ள அந்த சொத்தை வந்து தாராவாக்க முயற்சி எடுத்துருக்காங்க. இதை கண்டிச்சு இன்னைக்கு இந்த அரெஸ்ட் ஆயிருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். இதை வந்து புதுச்சேரியோட இணைப்புல எப்படி மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்களோ, போராட்டம் நடத்தினார்களோ, வெற்றி கண்டார்களோ, அதே போல புதுச்சேரி மக்கள் வந்து கட்சி இல்லாமலே புதுச்சேரியுடைய உரிமை, எங்களுடைய மரியாதை, எதை ஒண்ணா இங்க வந்து பிஜேபி செய்ய முடியாது என்ற கோபத்தை நீங்க வெளிப்படுத்திருக்காங்க. தொடர்ந்து போராடுவோம். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட பிபி பாண்டிச்சேரி சேராதவர் பிஜேபி மூலமா அவரை ஜிபியை நியமிச்சிருக்காங்க. அவர் இந்த அரசாங்கத்துக்கு சாதகமா, குறிப்பா சிஎஸ்க்கு சாதகமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு வர